நான் கோயம்பேட்டிலேருந்து வந்திருக்கிறேன். இல்லை, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனை விட்டு இவ்வளோ பேர் படம் பார்க்குறது, வேலை வெட்டி இல்லாமல் படம் பார்க்க வந்திருக்காங்க. இல்லை, உள்ள பார்த்தா ஒரு இதாக இருக்க எப்படின்னு எதை இல்லை, நானும் வந்திருக்கேன். வந்தேன், சரி வந்துட்டேமே படம் பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். டிக்கெட் எடுத்துட்டேன். 12 மணி தான் உள்ளே விடுவாங்க. ஆமாம், இல்லை இவ்வளோ டிக்கெட்டு பூரா என் வேலை இல்லைங்கிறான், அது இல்லைங்கிறான். எல்லாம் 1 வயசு பசங்க தான் வந்திருக்காங்க படத்துக்கு போகிறேன். இப்போ இந்த டைம் என்ன, எல்லாம் வேலைக்கு போகிற நேரம், ஆஃபீஸுக்கு போகிற நேரம், எல்லாம் ஜோடியாக காலேஜ் பசங்க பூரா காலேஜ் போகிறாங்களா இல்லையா, படத்துக்கு தான் வந்திருக்கு. தாய் தாப்பங்க என்ன இருக்கு, காலேஜ் போயிருக்கு, ஐடி படிக்க போயிருக்கு. இங்கே வந்துருக்கு பூரா எல்லாம் ஜோடி. ஒருத்தன் கூட ஜோடி இல்லாமல் வரல. கேட்டால் நாட்டில் பொண்ணு கிடைக்கலாங்கிறான், நல்ல பசங்களே பொண்ணு கிடைக்கலாங்கிறான். இங்கே இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குல்ல. இல்லை இல்லை, இப்போ ரொம்ப பயமாக இருக்குது பசங்க படிக்கிறது. படிக்காத பசங்க என்னென்னமோ சொல்கிறோம். ஆனால் படிக்கிற பசங்க ரொம்ப ஆக்கிரம் பண்ணுது. எல்லாம் குழா மாட்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு தாமணி ஒரு படம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தான் குழாத மாட்டிருக்காங்க. இது மாதிரி ஒருத்தன் கூட எல்லாம் விஜய் போட்டுக்கிட்டு அப்படி இப்படி தசா பசா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதனால தான் விஜய் பூரா விஜய்க்கு ஓட்டு போட்டு தான் எல்லாம் மக்கள் பூரா. இல்லை ஒன்றும் குறை சொல்ல, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. டைம் ஆகணும்ல, உடனே செய்ய மாட்டார்ல, அவருக்கு டைம் கொடுக்கணும்ல எல்லாத்துக்கும். அவர் என்ன சொன்னார்? ஐயோ கடவுளை, நான் விஜய் படத்துக்கு தான் எடுத்திருக்கேன். ஆமாம், விஜய் படத்துக்கு சரி. முதலமைச்சர் லாஸ்ட் படம்னாங்க. அவர் இப்போ முதலமைச்சர் இருக்கிறதால படம் நடிக்க முடியாதுல்ல, அதில் லாஸ்ட் படங்கிறதால சரி பார்த்து போ எப்படி இருக்குன்ட்டு. நான் வருஷ கணக்காகுது, ரொம்ப நாளாக. லாஸ்ட்டில் என்ன படம் பார்த்தேன்? இவர் படம் பார்த்தேன். இதை அதான் அந்த ரம்யா கிருஷ்ணா அம்மா நடிச்சிருக்கேன். அவர் பேர் என்ன, கதாநாயகன், தெலுங்காரன். படையப்பா ரஜினி படம் இது. பாகுபலி இல்லை வரல. அம்மா எல்லாம் செல்லில் தான். இப்போ செல்லில் எல்லாமே கிடைக்குது. எல்லா படமும் செல்லில். கபடி படம் பார்க்கலாம், எல்லா படமும் நீ நேராக போய் பார்க்குறதோட செல்லில் நிறைய படம் பார்க்குறோம். ஆமாம், இதெல்லாம் பழைய தேட்டர். நான் எப்போ வந்தேன் தெரியுமா? 80லேயே வந்து பார்த்தேன் அந்த தேட்டரு. எங்கேருந்து மின்ட்டு தெரியுமா? தங்கசாலையிலேருந்து நீ அப்போ பிறந்திருக்க மாட்டேன். 80ல் வந்து படம் பார்த்துட்டு போனேன். அது அங்கேருந்து ஒரு சோடி அழைச்சிட்டு வந்து. ஆமாம், என்ன 80னா வயசு என்ன? இப்போ எனக்கு 63 வயசு ஆகுது. இப்போ வந்திருக்கேன். என்ன மோட்டாவில் வேலை செய்ய போதும். என்ன இல்லை, எனக்கு உள்ள அங்கே ரோட்டுக்கு வந்ததுமே அந்த ஆர்வம் பார்த்தேன், உள்ளே வந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ மக்கள் போகுத, என் வயசு டிக்கெட்டு ஒன்று கூட உள்ளே போகல. நான் தான் ஒரு ஆள் தப்பிச்சு வந்திருக்கிறேன். அதுக்கே அந்த கேட்டில் உள்ள வாட்ச்மேன் என்ன உள்ளே விடல. நீ 12 மணிக்கு மேலே வா அப்படியே. ஏடா 185 ரூபா கொடுத்த டிக்கெட் எடுத்தேன். அன்றைக்கி என்ன வெறும் 45 ரூபா கொடுத்து எடுத்த அன்றைக்கி கூட என்ன மறிக்கல. மகளுக்கு பேர் 185 200 ஒரு கோட்டர் அடித்தா கூட ஒரு 4 ஹவர் தூங்கலாம். சரியா, ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல, போ நடக்கட்டும். நேற்று கூட விஜயகாந்த் சம்சாரம் சொல்கிறாங்க, பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், 3 மாதம் ஆச்சு என்ன ஒன்றும் செய்யலையே போகலன்னு சொன்னார். செய்யும்போது செய்வார். ஆமாம், எனக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். அவர் ஆட்சி கரெக்டாக நிர்வாகம் பண்ணால் போதும். கரெக்டாக